வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் ஆட்டா குக்கீஸ். கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சாஃப்டான குக்கீஸ் எப்படி பண்ணலாங்கிறதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எஸ்பெஷலி மைதா யூஸ் பண்ணாமல் சூப்பராக கோதுமை மாவை வச்சே நம்ம சூப்பராக இந்த குக்கீஸ் ரெடி பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீட் ஆட்டா குக்கீஸ் கண்டிப்பாக ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் பேக்கிங் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த குக்கீஸை ரெடி பண்ண போகிறோம். வீட் ஆட்டா குக்கீஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாங்க. கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சலிச்சு எடுத்துருக்கோம். 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். 1/2 கப் அளவுக்கு சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். இங்கே ஆயில் 1/2 கப் எடுத்துருக்கோம். நீங்கள் ஆயில் வேண்டாட்டி நீங்கள் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கோங்க. இந்த வீட் ஆட்டா குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்க பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒயர் விஸ் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஒயர் விஸ்க் இல்லாட்டி நம்ம 4 ஸ்பூன் வச்சு கூட நல்லா சாஃப்டாக பீட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா சாஃப்டாக விஸ்க் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சலிச்சு எடுத்துருக்க கோதுமை மாவு 1 கப்பும் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த டவ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு குக்கீஸ் ரொம்ப ஹார்டாகிடும். டவ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுட்டு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிசையும் போது கரெக்டாக வந்திருக்குங்க. ஸோ அதனால் நான் இங்கே பால் சேர்க்காமல் அப்படியே பிசைஞ்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான குக்கீஸ் டவ் ரெடி பண்ணியாச்சுங்க. இது சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் பட்டரை லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே மாவு தூவிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் டவ்வை எடுத்துகிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி அந்த பேக்கிங் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிடலாங்க. குக்கி ஷேப் பண்ணும் பொழுது ரொம்ப தின்னாக பண்ணாமல் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அவனை 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. அவனை 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம கிரில் கன்வென்ஷன் மோடில் 150 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். மினிட்ஸ்க்கு அப்புறம் வீட் ஆட்டா குக்கீஸ் பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்து நல்லா கூல் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ குக்கீஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியான வீட் ஆட்டா குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்க போகுது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ரிவ்யூஸ் என்னங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.